பிரபாகரன் புகைப்படத்தை வைத்து சீமான் தமிழகத்தில் அரசியல் செய்வதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சித்துள்ளார். கோவில்பட்டியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் பிரபாகரனை ஒரு வழக்கில் கைது செய்தது போல் ஜாமீனில் கொண்டு வந்தவன்தான் என கூறினார். பிரபாகரனை ஒரு படத்துல தான் பார்த்திருப்பார். ஆனால் பிரபாகரனை 1980களில் சென்னையிலே ஒரு சாதாரண பிரபாகரனாக வந்து எம்ஜிஆர் ஆட்சியில் அவர் கைது செய்யப்பட்டார். டி நகரிலே 2 கோஷ்டிக்கு மத்தியிலே சண்டை ஏற்பட்டு பிரபாகரனுக்கு துப்பாக்கி சண்டை நடந்து பிரபாகரன் கைது செய்யப்பட்டு சைதாப்பேட்டை நீதிமன்றத்திற்கு ரிமாண்டுக்கு வருகிறார். கேள்விப்பட்ட தலைவர் கலைஞர் என்னிடத்தில் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு, பிரபாகரன் வருகிறான், கைது செய்து கொண்டு வருகிறார்கள், நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ, அவனை ஜாமீனில் எடுக்க வேண்டும், அவன் ஜெயிலுக்கு போகக்கூடாது, அவன் ஒரு மாவீரன், ஒரு போராளி, அவனை சிறையிலே தமிழ்நாட்டிலே அனுப்பிவிட்டால் ஈழத்திலே அவனுக்கு மரியாதை இருக்காது என்று கலைஞர் சொன்னார். இன்றைக்கு சொல்கிறேன் நண்பர்களே, பிரபாகரன் நீ சல்லி காசு கிடையாது, ஜாமீன் கொடுக்கறதுக்கே ஆள் கிடையாது. நீதிமன்றத்தில் நான் வழக்கறிஞர் சங்கத்தினுடைய செயலாளர் காரணத்தினால் அனைத்து வக்கீலிடமா மெமோ ஆஃப் அப்பியரன்ஸை கையெழுத்து வாங்கி நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு போட்ட போது நீதிபதி, நான் எப்படி விடுவது, இவர் இந்த ஊருக்காரர் இல்லை, ஜாமீன் கொடுப்பதற்கு உங்களுக்கு ஆள் இல்லை, ஆக விட முடியாது என்று சொன்னார். வாதாடி போராடி அத்தனை பேரும் நான் கோட்டை கழட்டி விட்டு நானே ஜாமீன் அவரை ரிலீஸ் பண்ணி அந்த பிரபாகரனை உள்ளே போகாம 1 மணி நேரம் கூட லாக்கப்ல வைக்காம எடுத்து விட்டவன் கலைஞருடைய சீடனாகிய நான், பாரதியை தவிர சீமானோ எவனோ கிடையாது.